வணக்கம். இன்றைய குறள்: தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். அதாவது இதுக்கு வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, தீய செயல்கள் பிறர்க்கும் நமக்கும் தீமை விளைவித்தலால் தீய செயல்களை தீயினும் கொடிதாக சான்றோர் நினைத்து அஞ்சுவார்கள் அப்படின்ற. அதுக்கு நான் எழுதின கதை. மகேஷுக்கும் புனிதாவுக்கும் இன்றைக்கி திருமணம் இன்று காலை நடக்க தொடங்கிடுச்சு. மணவரையில் மாப்பிள்ளையும் பொண்ணையும் கொண்டாந்து உட்கார வச்சிட்டாங்க. ஐயர் திருமண சடங்குகளை செஞ்சுருந்தார். அப்போது திடீரென்று மாப்பிள்ளை எழுந்தார். அப்பா, நம்ம வாங்க போகலாம், இன்னும் சாப்பாட்டுக்கு வந்துட்டு உக்காந்துட்டு போகிற மாதிரி. அப்பா, நம்ம வாங்க போகலாம் அப்படின்ட்டு எல்லோருக்கும் தூக்கி வாரி போட்டேன். என்ன இது ஒருத்தரை கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. உடனே மாப்பிள்ளை அப்பாவுக்கும் ஒன்றும் புரியல. என்னடா மகனே, காசி யாத்திரை சரக்கு தான் முடிஞ்சிருச்சா, இப்போ ஏன்? மாப்பிள்ளை அப்பா, அது பிரச்சனை இல்லை, நாம் ரொக்கமாக 3 லட்சம் வாங்கினோம் இல்லை, அந்த பொண்ணை வீட்டை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ற மாப்பிள்ளை அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. என்ன இவனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா, இப்படி பேசுகிறான் மாப்பிள்ளை அப்பா? இந்த 3 லட்சம் யாராண்டவன் வாங்கியிருக்காங்கன்னு தெரியுமா? அந்த குலகாரன் ராமலிங்கத்துக்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னு. உடனே மாப்பிள்ளையின் அப்பா சற்று நிதானித்து விட்டு, இருந்துட்டு போகட்டுமே, நமக்கு வேண்டியது 3 லட்சம். அதான் அவங்க யார்கிட்ட வாங்கி கொடுத்தா என்ன, நமக்கு என்ன, மீன் வித்த காசு நாராவா போகுது. யார்? மாப்பிள்ளைக்கு அப்பா தெளிவாக பேசுது. உடனே மாப்பிள்ளை சொல்கிறார், அப்பா, அப்படியெல்லாம் போக முடியாது. நான் அந்த பணத்தை கேட்கவும் இல்லை, வரதட்சணை தேவையும் இல்லை. அந்த பணம் இல்லாமலேயே அந்த பொண்ணு நான் கல்யாணம் செஞ்சுக்க முடியும். முதல்ல அந்த பணத்தை கொடுத்துட்டு வர சொன்னேன். மாப்பிள்ளை மறுபடியும், ஏன்டா இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிற மாப்பிள்ளை அப்பா? ஏன்னா அவருக்கு பணம் போதில்லை. உடனே அதுக்கு அப்பா, அவனை நேற்று வர ஜெயிலில் இருந்துட்டு வந்தவன் யார்? அந்த ராமலிங்கம். அவன் பணம் கொடுத்தா என்னால் தான் இந்த கல்யாணம் நடந்தது அப்படின்னு இந்த மார்த்தட்டிக்கணும். இந்த அதுக்கு தான் இதெல்லாம், அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போது யாரோ கைத்தட்டு சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தா அங்கே வள்ளுவர் நிற்கிறார். சபாஷ் மாப்பிள்ளை, தைரியமாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. இங்கே சொல்கிறது இந்த மாதிரி தீய செயல்களை செஞ்சு அதில் சம்பாரித்த பணத்தை நம்ம வச்சு இந்த வாழ்க்கையை ஆரம்பித்தா நல்லாவாக இருக்கும். நேற்று நீ செஞ்சது கரெக்டு தான், நல்லது நடத்து அப்படின்ட்டு போய் மறைஞ்சிடுறேன். இன்னும் அவருக்கு நன்றி செலுத்திட்டு மனமனையில் மறுபடியும் ஒரு காரணம். இதுதான் இது. அதாவது கெட்டவங்களுடைய சகவாசம் நமக்கு தேவை கிடையாது. அவங்கள நாம் பல விஷயத்தில் விலக்கி வைக்கிறது நல்லது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.